கண்கள் மூடி ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். நம்ம கையில் ஒரு ஸ்மால் டார்ச் இருக்குது. ஒரே ஒரு பட்டன் ஸ்விட்ச் ஆன் பண்ணால் வெளிச்சம் வரும், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணால் இருட்டு. ஆனால் வாழ்க்கையில் சிலருக்கு அந்த ஸ்விட்ச் பெர்மனெண்ட்டாக ஆஃபாக இருக்கும். எப்போவுமே பயம், எப்போவுமே துக்கம், எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும். இந்த டார்க் தாட்லேருந்து நம்ம வாழ்க்கையில் ஸ்லோவாக ஒரு இன்விசிபிள் மான்ஸ்டர் வந்து நம்மளை சாப்பிட்ற ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருக்கும். அது நம்மக்கிட்ட ஏதோ சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் எப்போவுமே இருக்கும். இது உன்னால் முடியாது, நீ வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி. அப்புறம் நம்ம செய்ய போகிற அந்த விஷயத்தை நம்ம கைவிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வேறு ஒரு விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த விஷயம் கரெக்டாகணும்னு இல்லை, அதுலேயும் சக்ஸஸ் ஆகணும்னு இல்லை. அதுலேயும் சேம் நம்மக்கிட்ட இப்போ சொன்ன மாதிரி உன்னால் முடியாது, நீ வேறு ஏதாவது ட்ரை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது யார் சொல்கிறா? எ மான்ஸ்டர் விச் இஸ் இன்சைட் அஸ். பட் அந்த மான்ஸ்டரை ஜெயிக்கிற ஒரே ஒரு வெப்பன் தான் பாசிட்டிவ் திங்கிங். இந்த மாதிரி மனசில் சொல்கிறதெல்லாம் நம்பலாமா, நம்பக்கூடாதா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இன்றைக்கி ஸ்டோரி மூலமாக பார்க்கலாம். நான் இன்றைக்கி சொல்ல போகிற ஸ்டோரி எதை பற்றி அப்படின்னா, த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். ஹாய் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு மை சேனல் தமிழ் கோர்ஸ். அருண் 28 வயசு, ஒரு ஐடி ஜாப், குவைட்டாக டீசெண்டாக நார்மலாக இருக்கும் ஒரு மனிதன். ஆனால் அவனோட மைண்ட் எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும். என்னால் முடியாது, நான் ட்ரை பண்ணால் ஃப்ளாப் தான், எல்லாருக்கும் என்னை விட நல்ல பெட்டர் ஜாப் இருக்கும், எல்லாருக்கும் என்னை விட நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, லைஃப் ப்ராப்பராக இருக்கும், ஆனால் எங்கிட்ட எதுவுமே இல்லையே. இப்படி எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு நார்மல் பர்சன். இப்படி எல்லா நாளும் டே அண்ட் நைட் செல்ஃப் டவுட், ஃபியர் அண்ட் வரிஸ் இது மட்டும்தான் அவங்ககிட்ட நிறையாவே இருந்துச்சு. அவனோட வாழ்க்கை லிட்ரலி டார்க் மோடில் தான் ஓடிட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாள் கூட ஒரு இடத்துல உட்காந்து திங்க் பண்ணதே இல்லை. ஏன் எல்லோரும் பண்ணுறாங்க, நம்மளால் ஏன் பண்ண முடிய மாட்டேங்குது, நம்மக்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸ் என்ன, நம்ம எப்படி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம என்ன பண்ணால் அது கரெக்ட் ஆகும் அப்படின்னு திங்க் பண்ண முடியாத ஒரு நார்மல் பர்சன். அவனோட கஷ்டகாலமும் என்னவோ அவனுக்கு ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவன் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணணுன்னு திங்க் பண்ணுறதில்ல, அந்த ப்ராப்ளம்ஸை பார்த்து அவன் பயந்துட்டு போகிறான். அதுதான் அவங்ககிட்ட இருக்க மெயின் மிஸ்டேக்ஸ். இப்படி நெகட்டிவாகவே நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு நெகட்டிவாகவே தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரியே அவனுக்கு ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு. ஒரு நாள் ஆஃபீஸில் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணிட்டான். அதை பார்த்துட்டு அவங்க சீனியர் நல்லாவே திட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு அவன் அந்த டேவே எனக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு, அந்த டேவை ஒஸ்ட்டு டே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன் மைண்ட் செட்டில் நிறைய நெகட்டிவான விஷயங்களை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான். இந்த டென்ஷன்லேயும் கோபத்துலேயும் அவன் மழை அன்றைக்கி நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அந்த மழையில் நடக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாருமே சொல்கிறாங்க, என்னாச்சு உனக்கு இன்றைக்கி, ஏன் பைக் இருக்கே பைக்கில் போகலாமே அப்படின்னு. இல்லை எனக்கு வேண்டாம், என்னால் முடியாது, நான் இன்றைக்கி நடந்தே போகிறேன், நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மழையிலே நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறான், மழை, அந்த மழையிலே நிற்கிறான், அழுதுகிட்டே இருக்கான். அந்த மழையில் அவன் அழுக யாருக்குமே தெரியல. அப்போது அந்த பஸ் ஸ்டாப்புக்குள்ளே ஒரு வயசான ஒரு மனுஷன் இவனை பார்த்துட்டு, ஏன் சாமி என்னாச்சு, மழையில் நிற்கிற, மழையில் உள்ளே வந்து நிற்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவனுக்கு என்ன சொல்கிறதுன்றே தெரியலை. அவன் பயந்துட்டு அப்படியே நிற்கிறான். அதை பார்த்துட்டு அந்த பெரிய மனுஷன் கேட்குறாரு, ஏன்பா என்னாச்சு, எல்லோரும் உன்னை தான் பார்க்குறாங்க, நீ உள்ளே வந்து நில்லுவா, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது நான் சரி பண்ணி தரேன்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போவும் அவன் ரெடியாக இல்லை. அவனுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு அவருக்கு புரிய வந்துச்சு. ஆனால் அதை அவன் சொல்ல மாட்டேங்கிறான். அவங்ககிட்ட இருந்து அது எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது அவருக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருந்துச்சு. இருந்தும் அவர் மீண்டும் கூப்பிடுறாரு. மீண்டும் கூப்பிட்டுட்டு அவன் திரும்பி பார்க்கவே இல்லை. கைப்பிடிச்சு, வா சாமி உள்ளே வா, உள்ளே வந்து உட்காரு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் சரி பண்ணித்தரேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. அவன் திரும்பி பார்க்குறான். பாவம், அந்த பெரிய மனுஷன் இவ்வளோ நேரம் கூப்பிட்டு நான் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தால் அவருக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிருமே அப்படின்னு நினச்சிட்டு அவர் கூப்பிட்றாரேன்றதுக்கு வேண்டி அவன் உள்ளே போனான். பஸ் ஸ்டாப்பில் போய் உள்ளே உட்காந்தான். ஃபுல்லாக மழை நனைஞ்சு, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு ஒழுகுது தண்ணி. அதுலேயும் போய் உட்காந்து, என்ன சார் நீங்கள் எதுக்கு என்னை கூப்பிட்றீங்க, என்னை விடுங்க, எனக்கு வாழவே பிடிக்க மாட்டேங்குது, வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லி அழுகிற அந்த நிமிஷம் அந்த ஐயா பார்த்துட்டு, ஏன் சாமி, உன்னை விட பெரிய மனுஷன், உன்னை விட நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிவிட்டு வாழ்க்கையை கற்றுக்கிட்ட வேணாம், நான் உனக்கு சின்னதாக ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், அதை கேட்க ரெடியாக இருந்தால்
நான் சொல்கிறத கேட்டு நீ முன்னாடி நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வை, இல்லாட்டி நான் இப்படியே கிளம்புறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை கேட்ட அருண், ஐயா நீங்கள் கோச்சிக்காதீங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை மதிக்கக்கூடாதுன்னு இல்லை, நீங்கள் சொல்கிறத கேட்க நான் ரெடியாக தான் இருக்கேன். என்கிட்ட நிறைய விஷயங்கள் தப்பாக இருக்குது, ஆனால் அது எப்படி சரி செய்யன்னு தெரியல, அண்ட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கான்னு தெரில. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இப்படி தான், ஒரு நல்லதும் நடக்காது. அதனால தான் என் மைண்டில் எப்போவுமே நான் ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டேன்னு ஒரு ஃபீல் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்குது. என்ன செய்ய? அதை கேட்டுட்டு அந்த ஐயா சொன்னார், இங்கே பாரு, இங்கே இருக்கிற புக்ஸ், இந்த புக்ஸில் ஒரு புக்ஸ் கூட சேல் ஆகலை. இனி இந்த மழையில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரியும். என்கிட்ட ஒரு வருத்தம் தெரியுதா? இல்லை, அதுதான் என் லைஃப். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கணும்னு இல்லைல்ல. இன்றைக்கி எனக்கு சாப்பிட்றதுக்கு கூட காசு இல்லை. காலையிலேருந்தே ஒரு டீயில் தான் என்னை இவ்வளோ தூரம் நடக்க வச்சுருக்கு. இப்படி போகிற என் லைஃப்பில் என்ன சந்தோஷம் இருக்குன்னு நீ சொல்லு. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு புக்ஸாவது சேல் ஆயிரும். அப்பாவை அந்த நம்பிக்கையை வச்சு உங்களால் என்ன செய்ய முடியும் ஐயா சொல்லுங்கள்? அந்த நம்பிக்கை உங்கள் பசியை போக்கிருமா ஐயா? இல்லைத்தான், ஆனால் என்னால் இன்னும் நடக்க முடியும்ப்பா அப்படின்னு அவர் பேசிய வார்த்தையில் ஒரு நம்பிக்கை தென்பட்டுச்சு. அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கீழே பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்து அவர், உங்ககிட்ட என்ன சொன்னாலும் நடக்காதுன்னு நினைக்கிறேன் தம்பி. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட நிறைய சாய்ஸ் இருக்குது. படித்த பையன் வேறு, நல்ல லைஃப் வேறு, நல்ல ஒரு ஜாப், நல்ல அறிவுள்ளவனாக தெரியுற. அப்படி இருந்தும் உன்னால் தைரியமாக ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா நீ நெகட்டிவ் லைஃப்பில் வாழ்கிற. ஒரு பிளாக் ஹோலில் மாட்டிக்கிட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் அந்த பிளாக் ஹோலில் மாட்டிக்கிட்டாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குமான்னு நீ யோசிக்க மாட்டேன்ற. அதை யோசிச்சு பாரு, அதுதான் நான் உனக்கு சொல்கிறேன். அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஐயா, நான் படிச்சிருந்தாலும் அனுபவம் இல்லை, ஆனால் உங்ககிட்ட அது நிறையாவே இருக்குது. அப்படின்னா நான் சொல்கிறத நீ ஃபஸ்ட்டு கேளு. இப்போதைக்கு என்னால் பெருசாக உதவ முடியலனாலும் ஒரு புக்கு தந்து உதவுறேன் அப்படின்னு சொல்லி அவர் தேடிட்டு இருந்த அந்த புக்கை எடுத்து அவன் கையில் கொடுத்தாரு. இதை படித்து பாரு தம்பி, கண்டிப்பாக உன் மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகும். அவன் அந்த புக்கை பார்த்தான், பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். அந்த புக்கை பார்த்ததும் அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. என்ன ஐயா நீங்கள் ஒரு சொல்யூஷன் சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஒரு புக்கை நீட்டுறீங்களே, இதை படித்தா என்ன ப்ராப்ளம்ஸ் சரியாகும் என்னென்னு நக்கலாக கேட்டான். படித்து தான் பாரு, அப்போ புரியும் உன் மிஸ்டேக்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, நீ எதனால் இப்படி இருக்க அப்படின்றது நல்லாவே புரியும். நான் ஃப்ரீயாகவே உனக்கு இந்த புக்கை தரேன், படிச்சுப்பார். இது எப்படியா சரியாகும்? இது படிக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் சொல்லுங்கள் கண்ணா. நீ ஒரு நெகட்டிவ் தாட்ஸை நம்புகிற அளவுக்கு பாசிட்டிவ் தாட்ஸையும் பெருசாக நம்பணும். ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகும், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். டிஃப்ரென்ஸை நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவ. சரி ஐயா, இனி இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. என் நம்பிக்கையிலேருந்து எல்லாமே நான் இழந்துட்டேன். நீங்கள் சொன்ன இந்த புக்கு என்ன மாற்றும் அப்படின்னு இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டினாவது நான் இந்த புக்கை படிப்பேன். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். லெட் மீ ட்ரை திஸ் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை வாங்கி பேக்கில் வச்சேன். மழை நிற்கிற வரைக்கும் அவங்க 2 பேரும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மழை நின்றதும் அந்த ஐயா அவரோட புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன் சாமி அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிக்க, அருண் அவரோட கையை பிடிச்சி, ஐயா நீங்கள் தந்த இந்த புக் என் லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்தால் கூட நான் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரோட கையில் கொஞ்சம் காசு கொடுத்தான். அதை வாங்க மறுத்துட்டார் அந்த ஐயா. என்ன சாமி சொல்கிற, எதுக்கு இந்த காசு, நன்றியெல்லாம் எதுக்கு சொல்லு. அதெல்லாம் வேண்டாம், நீ அழுதுட்டு இருந்தியே பாவம், உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கே, என் பையனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் நான் சரி பண்ணி கொடுக்க மாட்டேன்னா அந்த மாதிரி தான் நீ. இந்த காசு கொடுத்து என்னை கஷ்டப்படுத்தாது, எனக்கு வேண்டாம் சாமி, நீ வச்சுக்கோ. அப்படி இல்லை ஐயா, கொஞ்சம் முன்னாடி நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை, இன்றைக்கி எப்படியாவது ஒரு புக்காவது சேல் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த நம்பிக்கை வீண் போகலன்னு நினச்சிக்கோங்களேன். நான் சும்மா தரல இந்த காசு, நீங்கள் தந்த புக்குக்கான காசாக நினச்சிக்கோங்களேன். உங்கள் நம்பிக்கை வீண் போகலை நீங்கள் நினச்சிக்கோங்களேன். வாங்க, உங்களை வீடு வரைக்கும் நான் ட்ராப் பண்ணுறேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஆஃபீஸ், போய் பைக் எடுத்துகிட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து போகலாமே அப்படின்னு அவன் கேட்க, அந்த ஐயா ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் தூரம் நல்லா சிரிச்சிட்டு பேசிக்கிட்டே போனாங்க. பேசிட்டு அவரை கொண்டு போய் அவன் வீட்டில் விட்டுட்டு இவன் திரும்பி அவன் வீட்டுக்கு போனான். போனதும்
அவன் ரெஃப்ரெஷ் ஆனானோ இல்லையோ அந்த புக்கை எடுத்து அவன் டேபிள் மேலே வச்சு நல்லா பார்த்தான். முதல்ல அந்த புக் படிக்கும்போது அவனுக்கு காமெடியாக இருந்துச்சு. செகண்ட் டே போரிங்காகவும் இருந்தது. தேர்ட் டே யூஸ்லெஸ் ஆகும். ஆனால் 10th டே அது ஒரு டைனி சேஞ்சஸ் மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த புக்கு படிக்கும்போது அவன் ஓவர் திங்கிங் குறைய ஆரம்பிச்சிச்சு. அதனால் அவன் ஆஃபீஸில் வர்ற ப்ரெஷர்ஸ் எல்லாம் அவன் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸ்லோவாக அவங்ககிட்ட ஒரு சேஞ்சஸ் அவன் ஃபீல் பண்ண ஆரம்பித்தான். அவங்ககிட்ட ஒரு நியூ வேர்ஷனே உருவானது. நமக்கு ஒரு சின்ன ஒரு சான்ஸ் கிடச்சா போதும். அந்த சான்ஸ் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்க வேண்டாம், நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்க ப்ரெஷர், அந்த ப்ரெஷர்னால தான் நம்மக்கிட்ட நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது. அந்த ப்ரெஷரை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிட்டோன்னா நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவ் தாட்ஸும் நம்மளை விட்டு பறந்து போயிடும். ஏன்னா நம்ம பாடியில் நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்குது, அதை நம்ம சப்ரஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நெகட்டிவ் தாட்ஸை மேலே கொண்டு வந்துட்டு பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம உள்ளே அமுக்கி வச்சிடறோம். ஸோ இதனால் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா நமக்கு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாமல் போய் நம்ம நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அதுவும் நெகட்டிவாகவே. பாசிட்டிவ் நம்மக்கிட்டே இருக்கும், ஆனால் அதை நம்ம சூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம நிறைய திங்க் பண்ணுறோம், தேவையில்லாமல் திங்க் பண்ணுறோம். நல்லதாக திங்க் பண்ணாமல் இந்த தேவையில்லாமல் திங்க் பண்ணுறதுனால நமக்கு பைத்தியம் பிடிச்ச நிலைமை கூட வந்துடும். நம்ம பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருப்போம். அந்த சிச்சுவேஷனில் நம்ம செய்கிற எல்லா விஷயங்களுமே தப்பாக தான் தெரியும், தப்பாக தான் போய் முடியும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணலாமே. நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கும், ஒரு சாய்ஸ் பக்கத்துலேயே இருக்கும். அதை கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணி தான் ஆகணும். அதை சூஸ் பண்ணி அது நமக்கு பெட்டர் ஃபீல் கொடுக்குன்னு இருந்தால் நம்ம சூஸ் பண்ண மறுக்கவே கூடாது. இப்போ பாருங்கள், இந்த கதையில் அருணுக்கு ஒரு கிளைண்ட் ப்ரெசன்டேஷன் இருந்தது. ஆக்சுவலி அவன் ஃபுல் டென்ஷன் ஆகிருப்பாங்க யூஸ்வலாக எல்லா டைமுமே. ஆனால் இந்த டைம் அவன் அப்படி இல்லை, கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தான். இந்த புக்கு படித்தனால நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த புக்கு படிக்காமல் இருந்தால் அவன் கண்டிப்பாக ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். இதனால் அவனுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். ஸோ அவன் புக்கு ஒரு சாய்ஸாக சூஸ் பண்ணான். அது அவனுக்கு ஒரு பெட்டர் ஃபீலாக கொடுத்துருக்கு. இந்த டைம் இதை கண்டிப்பாக நான் ஃபேஸ் பண்ணுவேன், தைரியமாக என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவன் அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணான். அதுவே போதுமே, ப்ரெசன்டேஷன் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மேனேஜர் காம்ப்ளிமெண்ட், டீம் ரெஸ்பெக்ட், கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. புதிய ஃப்ரெண்ட்ஷிப், புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புதிய காம்னஸ், இவையெல்லாம் ஒரு சிம்பிள் டெசிஷன்லேருந்து வந்தது. எதிர்பாராத அளவுக்கு அவனுக்கு நிறைய பிரைட்னஸ் அண்ட் சக்ஸஸ் அவன் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக முடிய போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம்னா நாளைக்கு வேறு ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன், நான் நெகட்டிவ் திங்கிங்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாமே. நெகட்டிவ் திங்கிங்க்கு அடிமையாகாமல் பாசிட்டிவ் திங்கிங்க்கு அடிமையாக கற்றுக்கலாம். பாசிட்டிவ் திங்கிங்னா எவ்ரி திங் வில் பி பர்ஃபெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன். அது சொல்லும் ஒரு மெசேஜ் என்னென்னா, இதை சூஸ் பண்ணி முன்னாடி எடுத்து வைங்க, நம்பிக்கையான வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. அதுதான் அதோட அர்த்தம். பாசிட்டிவ் திங்கிங் என்ன சொல்லுதுன்னா, ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஆனால் அதை அடக்கிற ஒரே சக்தி நமக்குள்ளே தான் இருக்குது. ஹவு வி திங்க். இந்நேரம் உங்கள்கிட்ட இருந்த டார்க்னஸ் எல்லாம் பறந்து போயிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு ஸ்மால் தாட் உங்களோட நாளையும் உங்களோட வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும் அப்படின்னு இருந்தால் அதை சூஸ் பண்ணலாமே. நான் இதை சமாளித்து விடுவேன் அப்படின்னு நினச்சி ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் உறுதி. எனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு நடுவில் இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு டைம் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன், அதுதான் என் சக்ஸஸ். பாசிட்டிவாக இருக்கிறது சாய்ஸ் இல்லை, அது ஒரு சர்வைவல் ஸ்கில். ஸோ உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அதை எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.